தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு 8 டிவைடட் பை 3√21. நமக்கு தீட்டா தான் வேணும், ஏன்னா ஆங்கிள் தான் கேட்டிருக்கு. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் 8/3√21. இது எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். 8 டிவைடட் பை 3√21. ஸோ ஏ தான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்முலா அப்படியே போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஆர் வெக்டர் அப்படின்னு வந்திருக்கா, ரெண்டுமே ஆர் வெக்டராக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து சாதாரணமாக இல்லை, ஓகேவா? இப்போ ஒரு ஆர் வெக்டர் இருந்தால் நம்ம அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது நார்மல் ஆர் மாதிரி கன்சிடர் பண்ணி ஒர்க்காக டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், அப்புறம் வெக்டார் ஃபார்மேட்டில் பண்ணி போடணும்னு போட்டிருந்தோம். ஆனால் 2 ஆர் இருக்கா, அப்போ இது வந்து ஒரு ஐடென்டிட்டியில் யூஸ் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணணும். ரொம்ப பெருசாக வரும், நம்ம அவ்வளோத்தையும் போட டைம் இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். அந்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். டைவர்ஜென்ட் ஆஃப் ஆர் வெக்டரோட வேல்யூ என்னது 3. பவரில் என்ன இருக்கோ அது கூட இந்த 3யை கூட்டணும். அப்போ n+3 இன்ட்டு இந்த ஆர் பவர் என்ன அப்படியே போட்டுடணும். அதுதான் ஆன்சர். நல்லா பாருங்கள், டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் வெக்டரோட வேல்யூ 3ன்னு தெரியும், பவர் கூட அதை கூட்டி இந்த ஆர் என்ன பக்கத்தில் போட்டுடணும். இதுதான் ஆன்சர். என்னாச்சுப்பா, அதுதானா? யூஜி 24ல் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டிடியோட மேக்ஸிமம், அதுதான் இதுக்கும் ஆன்சர். ஸோ மாடல்ஸ் ஆஃப் டெல்ஃபை தான் கண்டுபிடிக்கணும். டெல்ஃபை நமக்கு தெரியும், இதை எக்ஸை பொறுத்து பண்ணணும், ஐ வெக்டர், ஒய்யை பொறுத்து பண்ணணும், ஜே வெக்டர், அப்புறம் இசட்டை பொறுத்து பண்ணணும், கே வெக்டர், எல்லாத்தையும் கூட்டணும். அப்புறம் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டெல்ஃபைனை இதோடைய ஸ்கொயர் வேல்யூ போட்டு கூட்டணும். ஸோ √6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் இது வந்து சாலினாய்டல் சொல்லிட்டு என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ சாலினாய்டல்னா என்னது, டெல் டாட் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது கூட டெல் போட்டிங்கன்னா என்ன வரும், இதை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ரைட்டா? அப்போ பண்ணினீங்கன்னா ஆர் பவர், இது வந்து பாருங்கள் 2 ஆருமே இருக்குது. அப்போ இது வந்து அந்த டிடிஎஸ் ப்ராசஸ் தான் வரும். நம்ம சொன்னோம் ஒரு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம ஒன்று போட்டோம் இல்லையா, என்ன போட்டோம் ஞாபகம் இருக்கா? இதோ இந்த கொஸ்டினுக்கு போட்டோம் இல்லையா, இதுதானே ஆன்சர்னு போட்டோம். அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் பவர் என் ஆர் வெக்டரோட வேல்யூ டெல் டாட் இந்த வேல்யூ சேம் தான். அப்போ இதே வேல்யூ தான் அங்கேயும் வரும், ஓகேவா? நம்ம அதை இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் நமக்கு என்னோட வேல்யூ தான் வேணுமா? இப்போ இந்த ஆர் பவர் என் இந்த பக்கம் போயிட்டுனா 0 ஆயிரும். அப்போ n+3 = 0. அப்போ n = -3.
ஸோ ஆன்சர் -3. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க 24 யூஜியில் கேட்டிருக்காங்க. கிரேடியன்ட் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க, அதாவது டெல் ஆர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, டெல் ஆஃப் ஆர் வெக்டர். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர் வெக்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு நார்மல் ஆராக கன்சிடர் பண்ணணும். இங்கே ஆருக்கு பவர் எதுவுமே இல்லை. ஸோ ஆர் வெக்டரை மாத்திரம் பண்ணினீங்கன்னாக்கி ஆர் வெக்டர் டிவைடட் பை ஆர். ஸோ இதுதான் ஆன்சர். அப்புறம் ஒரு கொஸ்டின் பாருங்கள், டைவ் ஆஃப் கர்ல் ஏ வெக்டார் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவும் டைவர்ஜென்ஸை தொடர்ந்து கர்ல் வெக்டார் வந்தாலே அதோட வேல்யூ 0 தான். இதுக்கு வந்து பெருசாக ஏ வெக்டார் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு பெரிய ஈக்குவேஷனே கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்ல. டைவ் தொடர்ந்து கர்ல் வந்து ஒரு வெக்டார் கொடுத்தாங்கனாலே அதோட வேல்யூ 0 தான். இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி குறித்து கொடுத்துருக்கேன், அதில் உள்ளது தான். UG 24ல் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம முன்னாடி பார்க்காம விட்ட ஒரு 2 ரூல் என்னென்னா ப்ராடக்ட் ரூல். ஓகேவா, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, நம்ம காமிச்சோம் இல்லையா, அதில் ஒன்று தான் இது. ரெண்டோட இது வந்து டாட்டுக்கு, இது வந்து கிராஸ்க்கு. இதுவும் ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலார் பொட்டான்ஷியல்னு ஒன்று உண்டு உங்கள் டாப்பிக்கில். அதோட வேல்யூ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டெல் ஃபைன்னு நம்ம போடணும். அந்த கொஸ்டின் தான் இது. இப்போ எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கன்சர்வேட்டிவ் கொடுத்துட்டு ஸ்கேலார் பொட்டான்ஷியல் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேலார் பொட்டான்ஷியல் வந்து ரொம்ப பெருசாக வரும். இது வந்து நம்ம நார்மலாக எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், இசட்டை பொறுத்து பண்ணணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம கொஸ்டின் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டெல் ஃபைன்னு கொண்டு வரணும், அதான் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஓகேவா, இப்போ நமக்கு எஃப் வெக்டாருக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு டெல் ஃபை. எஃப் வெக்டார் நம்ம வந்து பெருசாக இருக்காது, நம்ம இப்போதைக்கு எழுதலாம், இருக்கட்டும். இப்போ டெல் ஃபைனா என்ன வரும், டோ ஃபை பை டோ எக்ஸ் ஐ ப்ளஸ் டோ ஃபை பை டோ ஒய் ஜே ப்ளஸ் டோ ஃபை பை டோ இசட் கே. ஓகேவா, இதே மாதிரி இந்த பக்கமாக ஒரு 3 டேர்ம் வருமா, அப்போது இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் அந்த டேர்மும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேவா, அப்போது அதாவது இங்கே புரியுதா உங்களுக்கு, இந்த பக்கமும் ஐஜேகேன்னு இருக்கு, ஆனால் அது வந்து ஃபுல்லாத்தையும் இதில் எழுதலை. அப்போ இதையும் ஈக்குவலைஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இது இப்படி எழுதலாமா, டோ ஃபை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஐயையும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்கு, ஒய் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட் கியூப். இதே மாதிரி 3க்குமே நம்ம எழுதலாம். ஓகேவா, இங்கேருந்து நமக்கு 5ஓட வேல்யூ தான் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு, பொட்டன்ஷியல் 5. ஸோ இது இப்போ 5ஆக மாறணும், என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா, இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு 5 கிடச்சிருமா. அப்போ இது இன்டெகிரேட் பண்ணுங்கள், ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஸோ ஒய் ஸ்கொயரும் இது வந்து 0 ஆயிரும், ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் மாதிரி தானே. அப்போ ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ். அடுத்து என்ன, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாமே சால்வ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, இப்படியே இது கூட கம்பேர் பண்ணிகிட்டே வாங்கன்னா இப்போ ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ் 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேர்மும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் கூட இது பண்ணினீங்கன்னா இது வந்து 2y sin x -4. இதை வந்து இப்படி எழுதி தான் பார்க்கணுன்னா எழுதியும் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டேரெக்டாக கூட போடலாம், டோ ஃபை பை டோ ஒய். அதாவது இந்த வேல்யூ வருமா, இந்த வேல்யூவை ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னாக்கி இது ஒய் மட்டும் காணாமல் போயிருமா, 2 sin x மட்டும் தான் வரும். அப்போ இங்கே 2 sin x போடும். சாரி, இன்டெகிரேட்டில் பண்ணணும், நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டேன். ஓகே, இன்டெகிரேட் பண்ணால் இதோட வேல்யூ இதுதான், ஆனால் ப்ளஸ் பக்கத்தில் எக்ஸை பொறுத்து பண்ணினீங்கன்னா எக்ஸ்ட்ராவே எக்ஸ் இருக்கும். ஓகேவா, ரெண்டாவது டேர்மையும் அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து அப்போ ஒய்ங்கிறது ஒய் ஸ்கொயர் பை 2 வரும். 2 கேன்சல் ஆகிட்டுனா ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இங்கே வரும், ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ். ஓகேவா, ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் இல்லை -4 ஒய் வரும், -4y. இது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் பாருங்கள், தேர்ட் டேர்ம் இது பண்ணினீங்கன்னாக்கி இசட் கியூ பை 3. அப்போ 3 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் இசட் கியூப் ப்ளஸ் 2z. இப்போ 3 டேர்ம் நமக்கு கிடச்சிட்டா. இப்போ இந்த 3 டேர்மில் நம்ம எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா 3ஐயும் கூட்டணும், ஆனால் ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா அதை விட்டுறணும். அப்போ பாருங்கள், ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்கா, இங்கேயும் ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றே மட்டும் எழுதுனா காணும். ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ் இசட் கியூப்னு இருக்குது, அதுக்கப்புறம் -4y போட்டுக்கலாம். ஓகேவா, எக்ஸ் இசட் கியூப் -4y. இங்கேயும் எக்ஸ் இசட் கியூப் இருக்குது, ஸோ வேண்டாம், ப்ளஸ் 2z போட்டுக்கலாம். ஓகேவா, இதை பாருங்கள், இதில் இருக்க 2 டேர்ம், இங்கே இருக்க 2 டேர்மில் இது 2 ரிப்பீட்டு. ஸோ ஒன்றை போட்டால் காணும். ஸோ இங்கே 3 வந்துட்டு பேக்லையும் இது ரிப்பீட் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு போடுறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்டெகிரேட் பண்ணும்போது ஒவ்வொன்றுலேயுமே நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடச்சிட்டே வரும். ஓகேவா, அதாவது ஒரு ப்ளஸ் சிங்கிற கிடச்சிட்டே வரும். அதை நம்ம மொத்தமாக ஒரு சி மட்டும் போடாமல் ஸோ ப்ளஸ் சின்னு போடலாம். ஸோ இது எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். இப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏ தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான்.
அது ரொம்ப பெருசாக வரும். அதாவது இப்போ இது வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணணும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் மறந்துடாதீங்க. இன்டெகிரேட் இது ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட், இசட்டை பொறுத்து இன்டெகிரேட், மூணையுமே கூட்டிடுங்க. ஆனால் எதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த டேர்மை மட்டும் ஒர்க்காக எழுதிட்டு விட்டுருங்க. அதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதோடைய பேலன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.